ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் ஆண்டவரே, இந்த கடைசி நாளை ஆண்டவரே காணும்போது உதவிச்சிருங்கப்பா, அதற்காக எனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் வந்தபோது கூட ஆண்டவரே உடைய கிருபைகளை தாங்கினதே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த தாவ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரையா. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபை என்று சொன்னபோதே மட்டுமா நாங்கள் நிர்மூலமாகாதபடி எங்களை நீங்கள் பாதுகாத்தீங்களே, அதற்காக எனக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவராய் வல்லவராய் ஆண்டவரே போதுமானவராக இருந்தபடியாக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் கூட ஆண்டவரே ஆராதிக்க இசப்பா மை தொழுது கொள்ள மை பாட இசப்பா நீங்கள் உதவிச்சு நம்மளுக்கு அதற்காக எனக்கு நன்றியப்பா ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்ல எடுத்ததால் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக நீங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாவே அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீ பதில் கொடுக்க பெறும்படியாக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரையா ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரையா. அந்த கொரோனா என்கிறதான வைரஸ் ஆண்டவரே அப்பா முற்றிலும் அழிக்கப்பட இசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உதவி செய்யும்படியாய் செலுத்திக்கிறையா ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரையா ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரையா. அறிகிற அறிவை ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இசப்பா நீங்கள் கொடுக்கும்படியாய் செலுத்திக்கிறங்க தாமே ஸ்தோத்திரையா ஆண்டவரே. உடைய கிருபை கூட இருக்கட்டும் தாவே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல் நீங்கள் பாதுகாத்தீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் கூட கத்தாவை ஸ்தோத்திரம் பாடப்போகிறதான பாடலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுக்க போகிறதான செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. எங்கள் இருதயத்துக்கு ஏற்ற செய்தியாய் காணப்பட தகப்பனை நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரையா. உங்களுடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் செலுத்திக்கிறோங்க தாவை ஸ்தோத்திரையா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமை வெளிப்பட்டுட்டுங்க தாவை ஸ்தோத்திரையா ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்களை என் தேவன் செய்யும்படியாக செலுத்துகிறேங்க தாவை ஸ்தோத்திரையா ஆண்டவரே. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்தினாலே அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற இசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அம்மை துதிக்க, அம்மை போற்ற, அம்மை மகிமைப்படுத்த தகப்பனே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரையா. மட்டும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது, அதற்காக எனக்கு நன்றியப்பா ஆண்டவரே. இன்னும் கூட உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் தாங்க ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் அதிகமாக ஜெபிக்க உடைய பாதங்களை காத்திருக்க ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாங்க ஸ்தோத்திரம். உங்களை தேடுகிறவர்களே நீங்கள் கைவிடுகிறது இல்லை என்று சொல்லுங்கப்பா. இன்னும் அதிகமாய் தேட அதிகமாய் ருசிக்க தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய அன்பிலே அப்பா நாங்கள் கலைவுற தகப்பனே உதவி செய்யுங்க ஸ்தோத்திரம். உடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மட்டும் உடைய கிருபை கூட இருந்தது, இன்னும் உடைய கிருபைகளை தாங்கும்படியாக செலுத்துக்கிறேன். எல்லாவற்றும் இந்த சமூகத்தில் தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி எங்களை விட்டு கொடுக்குறேன். எல்லாவற்றையும் பொருட்படுத்தப்படும் மீட்பரே கிறிஸ்து மூலம் என்று கொள்கிறோம் பிதாவே. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர் பொங்கிட வாழ்வாய், ஆண்டாண்டு காலமாய் நன்மை குறையாத வாழ்வில் செலுத்திருப்பார்க்கிற பாடல் விசுவாசிகளான பிள்ளைகளை யாரும் தெரிந்ததான ஒரு பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அதில் சொல்லப்படுகிறது, தீர்க்க தரிசன வெற்றி ஏற்ற காலத்தில் கருதே முற்றிலும் ஜீவன் கொண்டு வகுத்து என்னாமும் தரித்து உன்னை உயர்த்தும், பாலும் தேனும் ஓடும் தேசத்தில் பலந்தரும் சாட்சியாய் திகழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
கற்பனை வரிசை வருவேன் உயர்ந்து உன்னை தாண்டி ஆறுதை தந்தே அதன் மகிழும் பூரண சமாதானம் பெறுக மகனே உறுதியும் பெறுவார் பூரண சமாதானம் பெறுக மகனே உறுதியும் பெறுவார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பாய் தூக்க தரிசனத்தை ஏற்ற காலத்தில் தருவேன் ஏற்ற தரிசனத்தை ஏற்ற காலத்தில் தருவேன் தினம் தினம் கண்டு மலர்ந்து எல்லாம் பறித்து உன்னை உயர்த்து பாலும் தேர்வோடும் பேசத்தே கலந்தரும் சாட்சியாய் திகழ்வார் பாலும் தேர்வோடும் பேசத்தே கலந்தரும் சாட்சியாய் திகழ்வார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பாய் சந்தோஷ நதியில் போற்று தேவத்தனில் கொண்ட வெளிச்சம் சந்தோஷ நதியில் போற்று தேவத்தனில் கொண்ட வெளிச்சம் ஆரோக்கியவானி உன்னை காத்து ஆனந்த பாதையில் என்று நடக்கும் ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும் அறியாத வழி என்று நடப்பார் ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும் அறியாத வழி என்று நடப்பார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களை தாங்குவதாக. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்நாட்களிலே தேவ சமாதானம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டியதாயிருக்கும். ஆலயத்திற்கு எதிர்ப்பு வருகிறோம் என்று சொன்னால் ஒரு மன நிம்மதிக்காக மனசு இருக்கிறதான பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இறக்கி வைத்து நாம் லகுவாக படியாக நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் கடந்து வருகிறோம். இருக்கட்டும், ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக வர முடியாத சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்நாட்களிலே நாம் தியானிக்கப்படுகிறதான தலைப்பு என்னவென்றால் உன் சுகவாழ்வு துளிர்க்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று. நன்றாய் கவனிக்க வேண்டும். நேரத்தில் வேதாகமத்தை நீங்கள் கரங்களில் வைத்திருக்க வேண்டும்.
மற்ற ஒரு காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சுகவாழ்வு நமக்கு துளிர்க்க வேண்டும். கிட்டத்தட்ட சுமார் ஒரு 70 நாட்களாக கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு, ஒன்றாய் கூட கூடாதபடிக்கு நாம் தடைப்பட்டு இருக்கிறோம். சிலர் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைமை, அடுத்த இடத்திலே வேலை செய்வதான பிரைவேட்ஸ்கள் இவர்களெல்லாம் போக முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு இறக்கம் பாராட்ட வேண்டும். இந்த சபையிலே சிலர் லாரியிலே ஓடுகிறவர் நண்பர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வழிவாசலை திறக்க வேண்டும். இப்படி கஷ்டப்பட்டமான ஒரு சூழ்நிலைகள்ல நான் ஆண்டுடைய சன்னிதானத்திலே இந்த வாரத்தின் செய்திக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை, உன் சுகவாழ்வு துளிர்க்கும். சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்ப்பதற்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகம் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். 128ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை பார்க்கும்போது இது சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் இஸ்ரவேல் உண்டாகும் சமாதானத்தை காண்பார். நன்றாய் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஒரு சமாதானத்தின் வாழ்வு உங்களுக்கு இருக்கதான் போகிறது. நீங்கள் சமாதானமாய் கர்த்தரை ஆராதிக்கத்தான் போகிறீர்கள். குடும்பத்துல சமாதானம் இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய சுகவாழ்வு நீடித்திருப்பதற்கு, அளவிட்டால் சீக்கிரமாய் துளிர்வதற்கு கர்த்தர் சீயோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் சீயோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும் போதுதான், சீயோன் என்பது அது ஒரு பரிசுத்தமான இடம். அதிலே பாவம் என்கிறதான எண்ணங்களோ தோற்றங்களோ இடமோ அந்த இடத்தில் இருக்காது. அதனால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போ நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும் என்றால் சில காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். சில காரியங்களிலிருந்து வாழ்வு துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால், சில காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றால் தான் நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கும். ஒன்று, நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ சுகவாழ்வு துளிர்ப்பதற்கு காரணமாயிருப்பது பாவம். சுகவாழ்வு துளிர்ப்பதற்கு காரணமாயிருப்பது என்னது? பாவம். ஒருவேளை நீங்கள் சில கொலை செய்யவில்லை, கொள்ளையடிக்கவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். சாதாரண ஒரு பொய் சொன்னாலும் அது பாவம் தான். விளையாட்டுக்கு ஒரு பொருளை எடுத்து வைத்துக் கொண்டு அதை ஏமாற்றினாலும் அது ஒரு பாவம் தான். ஏமாற்றுகிறதும் ஒரு பாவம் தான். இன்னைக்கு அநேகர் ஏமாற்றுகிறதான நல்ல உள்ளங்கை கொண்டதான நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறார். நல்ல உள்ளங்களை கொண்டவர்கள், அவர்கள் கெட்ட உள்ளங்கள் என்று நாம் சொல்ல முடியாது அல்லவா? ஏமாற்றுவதற்கும் தந்திரமான வார்த்தைகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போ பாவம் நன்றாக கவனிக்க வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மறைக்க கூடாது. என்ன பாவம் செய்தாலும் அதை சன்னல் ஓரத்தில் நின்று ஒருவரிடத்தில் சொல்வதல்ல. முழங்கால் படியிட்டு தேவனுடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தும் போது, ஆண்டவரே என்று நம்மை தாழ்த்தும் போது, தாவீது பாவம் செய்தார். தீர்க்கதரிசி அவனை சுட்டி காண்பித்த உடனே
தாவீது செய்தது என்னவென்றால், அவன் தேவ சமூகத்தில் போய் அப்படியே படுத்து முகமுப்புற விழுந்து, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடும், சாபத்திலிருந்து விடுதலை கொடும், உனக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்துவிட்டேன் என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். ஒரு பெரிய ராஜா அல்லவா, ராஜாவாய் இருந்த போதிலேயும் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால் என் பாவம் எனக்கு இடைவிடுதலாக இருக்கிறது, என் பாவம் என்னை தடை செய்து கொண்டிருக்கிறது. என்னால் தான் நான் சொல்கிறார், ஈசோப்பினால் என்னை சுத்திகிறீர்கள், அப்பொழுது நான் சுத்தமாகும். நீர் என்னை கழுவியல்லோ, அப்பொழுது நான் வெண்மையாவேன் என்று அவன் சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய செல்வமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாருடைய வாழ்க்கையில் பாவங்கள் காணப்படுகிறதோ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்வது அந்த பாவத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். இந்த பாவம் உங்களோடு கூட நின்று விடுகிறது அல்ல, பாவம் உங்களோடு கூட நின்று விடுகிறது அல்ல. அதை தேவனாகிய கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகினால் நம்முடைய சுகவாழ்வு குளிர்க்க வேண்டும் என்று சொன்னார், தேவனுக்கு விரோதமாக, மனுஷர்களுக்கு விரோதமாக, வேறு யாருக்கு விரோதமாக செய்த பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாப்பு செய்து நாம் வாழக்கூடாது. பொல்லாப்பு செய்து வாழாமல் தேவனுக்கு அஞ்சி தேவனுக்கு பயந்து நாம் வாழ்வது நன்றாயிருக்கும். நான் நன்றாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும், தேவனுக்கு அஞ்சி இருக்க வேண்டும். பொல்லாப்பு நாம் செய்யக்கூடாது. பொல்லாப்பு செய்யாதபடி நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் 13வது வசனத்தில் இங்கே பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, அவன் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன, யார் நன்றாக இருப்பார்கள்? இன்னைக்கு அநேகர் கேட்கிறது, அவங்க தேவனை தேடுகிறது இல்லையா பாஸ்டர், ஆனா அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நன்றாய் தானே இருக்கிறாங்க. நன்றாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். அவங்க தான் நல்லா இருக்க முடியும். உலகத்துல நமக்கு கொடுத்திருப்பது 60 பலத்தின் மிகுதியால் இருந்தது. இந்த 60 பலத்தின் மிகுதியால் என்பதாக இருந்தாலும் இது வருத்தமும் சஞ்சலமா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு வாழ்வு இருக்கு பாருங்க, அந்த வாழ்வு தான் நிரந்தரமானது, நீடித்தது. அதிலே நாம் வேதனைப்படாதபடி, துக்கப்படாதபடி, எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாதபடி நாம் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பயப்பட வேண்டும். சங்கீதம் 128 விட அதாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்து அவனுடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நான் வாசிக்கிறேன், பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12-13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாயிருப்பது இல்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை போல இருக்கிற அவன் வாழ்நாள் நீடித்திருப்பது இல்லை. இன்னைக்கு அவங்க தானே ஃபர்ஸ்ட் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கணும். அப்புறம் புஷ்பம் நாம் என்றைக்குமே நல்லா இருக்கும். அதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள், நல்லா தானே இருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், உடைய கண்களுக்கு முன்பு நல்லா இருக்கலாம். எப்படி இந்த கேன்சர் வியாதியானது வெளியே தெரியாதபடி
அது உள்ளே கிரியை செய்கிறது. அதே போலதான் இப்பொழுது இந்த கொரோனா தொற்று நாம் டிவியிலே பார்க்கும்போது சொல்கிறார்கள் 80% வரைக்கும் அந்த கொரோனா எப்படி வருகிறது என்று யாருக்குமே தெரியவில்லை. அந்த தொற்றை குறித்ததான காரியங்கள் அங்கே சொல்லப்படவில்லை. ஒரு சிலருக்கு தான் மற்றவர்களிடத்திலிருந்து வருகிறது, மற்றவர்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல, நல்லாதான் இருக்கிறாங்க. இதே போலதான் இன்னைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிறதற்கு ஆயத்தமாகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கேயும் நல்லா இருப்போம், இங்கேயும் நல்லா இருப்போம். அங்கேயும் இங்கேயும், இம்மையிலையும் மறுமையிலையும், இந்த பூலோகத்திலையும் பரலோகத்திலையும் நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொல்லாப்பு செய்யக்கூடாது. பொல்லாங்கான காரியத்திற்கு நாம் விலகிதான் இருக்க வேண்டும். யாருக்கும் எவர்களுக்கும் பொல்லாப்பு செய்யாதபடிக்கு எவர்கள் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் நன்றாய் இருப்பார்கள். கனவுல கூட சிலர் சொல்வார்கள், கனவுல கூட யாருக்கும் பொல்லாப்பு தீமை நினைக்க கூடாது. தீமையான எந்த காரியத்தையும் சிந்திக்கவும் கூடாது. தீமையான எதையும் நீங்கள் யோசிக்கவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது. ஏனென்றால் நீங்களும் நானும் நீடித்து இருப்பதற்கு, நன்றாய் இருப்பதற்கு தேவனுக்கு அஞ்சி அவருக்கு உண்டாக பயந்து, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். தேவனுக்கு நாம் பயப்படுகிறபடினால நடக்கிறது என்ன? நம்முடைய தேவைகளை கர்த்தர் அன்னன்னைக்கு நமக்கு சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். சாலமோன் ராஜா இந்த வார்த்தையை சொல்கிறார். அதே சாலமோன் ராஜா சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு அன்றன்று படியை அளந்தருளும், அன்றன்று என் தேவைகளை சந்தித்துள்ளோம், அன்றன்று எனக்கு வரக்கூடியதான நன்மைகள் வரட்டும், இருந்தால் நான் நல்லா இருக்க வேண்டும். சுகவாழ்வு துளிர்க்கும், சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது, பொல்லாப்பு செய்து வாழாமல் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு அஞ்சி நீங்கள் வாழுங்கள், அப்பொழுது நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை, முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாருடைய சுகவாழ்வு துளிர்க்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிறவர்கள் வாழ்க்கையில தொடர்புவதால் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி மனமோன போக்கில் போய் மனசும் மாம்சமும் விரும்பினதான காரியங்கள் எல்லாம் செய்யும். மனசும் மாம்சமும் விரும்பின காரியங்கள் எல்லாம் செய்துட்டு கடைசியா அப்பா என்னை மன்னிட்டு சொன்னா மன்னிக்க மாட்டார். உனக்கு எத்தனையோ தருணங்களை கர்த்தர் கொடுத்து விட்டார். இந்த சூழ்நிலை எதற்கு? நாம் தேவனோடு கூட நெருங்கி இருப்பதற்கு. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது நாம் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் 2 பேரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பு வைக்கிறேன். ஆனால் அந்த 2 பேர் 2ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். சிலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு புசிப்போம், நாளைக்கு சாப்பிடும், இன்னைக்கு நல்லா உடுப்போம், இன்னைக்கு எல்லாவற்றையும் நன்றாய் அனுபவிப்போம். நான் உங்களுக்கு சொல்றேன், வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக. ஏனென்றால் என்னுடைய தகுதி இயேசுவால் வருகிறது. இயேசுவை தகுதிப்படுத்தி என்னை அவரோடு கூட உட்கார வைக்கப் போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நான் அவரோடு கூட இருக்க போகிறபடியினால ஒரு நாள் வாழ்ந்த இன்பம் என்று சொல்லி நான் பொல்லாப்பும் செய்ய மாட்டேன், பாவமும் செய்ய மாட்டேன். அங்கே கள்ளத்திற்கு தரிசிகள் கள்ள போதகர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாட்கள்ல உங்களுடைய வீட்டுக்கு வருகிறவர்களை குறித்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கும்.
ஏன்னா அந்த வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரையில் லட்சைகளுமாயிருந்து, பாருங்க, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரையில் லட்சைகளுமாயிருந்து உங்களுடைய விருந்தும் கையில் தங்கள் வஞ்சனைகளினால் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். உங்களோடு கூட தான் விரும்பி சாப்பிடுறாங்க, உங்களோடு கூட தான் ஆகாரம் எடுத்துக்கிடுவாங்க, உங்களுடைய வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. கவனமாயிருக்கு, கவனமாயிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீ கவனமாயிருக்க வேண்டும். வாலிபனே, வாலிப சகோதரியே, என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்வை குறித்து நீ சரியா இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய விருந்தும் கையில் தங்கள் வஞ்சனைகளினால் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். உல்லாசமாய் வாழ்கிறவன் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய வாழ்க்கை துளிர்விடாது. இதற்கு கடைசியாக நான் உதாரணம் கொடுக்க போகிறேன். உல்லாசமாய் வாழ்ந்தார். சரி, இப்போதே சொல்லுகிறேனே, லூக்கா 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு தரித்திரன், ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறார்கள். 19ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், லூக்கா 16:19 பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் சம்பூர்ணமாய் சம்பிரமமாய் வாழ்ந்தவன், வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் விலையிருந்த வஸ்திரங்களை தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை, அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. மனசு விரும்பின பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருந்தான். அன்னைக்கு அநேகர் அப்படிதான். இப்பொழுதும் இந்த ஆன்லைன்ல எத்தனை பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. விசுவாசிகள் எல்லாருமே வீட்டையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்ட்ராய்ட் செல்ல வாங்கி கொடுத்துருக்கீங்க. எதற்கு? இப்படி ஒரு சூழ்நிலை வர, அந்த சூழ்நிலையில நம்ம உட்கார்ந்து நேரலையில கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், சபையினுடைய ஆராதனை பங்கெடுக்க வேண்டும். அதற்கு தான் அங்கே அந்த ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தானா? சம்பிரமமாய் வாழ்ந்தவர் லாசரு தரித்திரப்பட்டு அந்த ஐஸ்வர்யவானுடைய டேபிள் இருந்து வெளிகிறதான துணிக்கைகளை அவன் எடுத்து சாப்பிடுகிறவனாய் இருந்தான். ஆனால் காலங்கள் வந்தது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, உனக்கு ஒரு காலம் வரப்போம், உனக்கு ஒரு நேரம் வரப்போம். அந்த காலத்துல தேவனாகிய கர்த்தனுடைய வாழ்க்கையை துளிர்க்க வைக்க ஆரம்பிக்கிறார். லாசரு மரித்தான், ஐஸ்வர்யவானும் மரித்தான். உலகத்துல அவர் ரொம்ப செழிப்பா இருந்தான். ஏ அப்பா, உனக்கு பின்னாலே எப்போது 4 காரு தான், 10 பேர் தான். அந்த தோரணையில வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் மரணம் தனக்கு வரும் என்பதை அவர் உணராமல் இருந்தார். மரணம் வந்தது. நடந்ததான காரியம் என்ன? இவன் மரித்து, லாசரு மரித்து அவன் ஆபிரகாமுடைய மடிக்கு போய்விட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து நரகத்தில் வேதனை பண்ணுகிறார். அங்கேருந்து லாசரை பார்க்கிறார். பாருங்க காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்தது. பூலகத்துல இருக்கும்போது இவன் டேபிளுக்கு அடியில உட்கார்ந்துட்டு இருந்தவர் லாசரு ஐஸ்வர்யவானுடைய முகத்தை பார்த்தார். கீழே இந்த பூலகத்துல இருக்கும்போது லாசரு ஐஸ்வர்யவானுடைய முகத்தை பார்த்தா மிஞ்சி போனா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பார்த்தார். ஆனால் 2 பேரும் மறித்ததுக்கு அப்புறம் இப்போ இவன் வித்தியாசமா எடுத்துட்டு போயிட்டான். கீழே இருந்து இப்போ மேல யாரை பார்க்கிறார்? லாசருவை பார்க்கிறார். மேல லாசருவை பார்க்கிறார். லாசருவை பார்த்தா, ஐயா எஜமானே, நான் ரொம்ப வேதனைப்படுறேன்.
நீங்க 31வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் ரொம்ப வேதனைப்படுறேன், இந்த வேதனையிலிருந்து நான் நீங்கும்படியாக லாசரு தன் விரலை நினைத்து எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கட்டும், ஏன்னா அங்க தண்ணி இல்லை. அப்பொழுதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் அன்பு தேவனுடைய ஜனமே, 22வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தான், உன் நன்மைகளை அனுபவித்தான். அந்த ராத்திரம் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு உதவி செய்யுங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க பக்கத்துல இருக்கிற யாராவது கஷ்டப்பட்டவங்களை கூப்பிட்டு ஒரு நேரம் ஆகாரம் கொடுத்தீங்களா? நீ மட்டும் உன் நன்மைகளை நீ அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். நன்மைகளை அனுபவித்தார். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தார். அதை நினைத்துக் கொண்டு இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். எப்படி லாசருக்கு ஒரு வாழ்வை துளிர்விட ஆரம்பித்தது பாருங்க. இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், லாசரு தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். அதனால் உல்லாசமாய் வாழலாம் என்று நீ நினைத்தால் ஒரு நாள் உனக்கு வேதனை இருக்கு. Be careful. ஒரு நாள் உனக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்ததான நல்ல வருமானங்கள் இல்லை. ஆண்டவர் ஏன் அவைகள் எல்லாவற்றும் கொடுத்திருக்கிறார்னா, ஏன் அவைகளை உனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னொரு கூட்டம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அவர்களை நீ தாங்குவாய், நீ பராமரிப்பாய் என்று எண்ணி கொடுத்தார். ஆனால் நீயோ அந்த நன்மை செய்யாதபடி ஒரு ஐஸ்வர்யவானாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நான் லாசருக்கு கஷ்டப்பட்டவனாய் வாழ்ந்தான். உடைய வாழ்க்கையை துளிர ஆரம்பித்தது. சரி, வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து உல்லாசமாய் வாழியவர்களே என்ன செய்வார்களா? செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டு, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வு துளிர் விட வேண்டும் என்று சொன்னால், தேவன் சில நேரங்களில் நம்மை கண்டிக்கும் போது நாம் ஓடக்கூடாது. அவருடைய சமூகத்தில் தாவீது எப்படி விழுந்து கிடந்தானோ, தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ளதான வித்தியாசம் அதுதான். அவன் தீர்க்கதரிசியினால எச்சரிக்கப்படும் போது, தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கப்படும் போது சவுல் தன்னை தாழ்த்தவில்லை. அவன் துணிந்து பாவங்களை செய்ய ஆரம்பித்தான். நான் தாவீது அப்படி இல்லை. அவன் பாவம் செய்த போது தீர்க்கதரிசியானவன் அவனை வந்து எச்சரித்த உடனே அவன் எல்லாவற்றையும் விட்டு தேவ சமூகத்துல அப்படியே வந்து தன்னை தாழ்த்தினான், விழுந்து கிடந்தான். இன்னைக்கு இந்த சூழ்நிலை எல்லாம் இருந்தது. தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்க வேண்டும். இவைகளிலிருந்து நீங்கி சுகவாழ்வு துளிர்க்க என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, கரைகள் நீக்கப்படும். வாழ்க்கையில் பாவம் என்கிற கரை, பொல்லாப்பு என்கிறதான கரை, வியாசம் என்கிறதான கரைகள் நீங்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் ஒழுங்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும், கரை திரை முதலானது ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார்.
அப்போ நம்முடைய சுகவாழ்வு நமக்கு துளைப்பதற்கு இயேசு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். அர்ப்பணித்த இயேசுவினாலே நமக்கு ஒரு சுகவாழ்வு வர வேண்டும் என்று சொன்னார். கரைகள், விரைகள், நம்முடைய சட்டையில ஏதாவது ஒரு கரை பட்டுட்டு வைங்களா, கரை பட்டுட்டுன்னா துவைக்கும் போது அதுல எதுலாம் ஊற்றி எலுமிச்சம்பழத்தை போட்டு தேய்ச்சி, அதே இப்போது பல லிக்விட் வந்துருக்கு, வேனிஷ், இதை எல்லாவற்றையும் அதுல ஊற்றி அதை நல்லா தேய்ச்சி அந்த கரையை எடுத்து அதான் தான் அந்த சட்டையை போடுறதுக்கு விரும்புவோம். அந்த சட்டையை போடுறதுக்கு விரும்புவோம், அந்த வஸ்திரத்தை மறுபடியும் உடுப்பதற்கு விரும்புவோம். இல்லை பரவாயில்லை, அது நல்ல கரையா இருக்கு, அது ஒரு டிசைனா இருக்குன்ட்டு யாராவது அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போவோமா? இல்லை, அது வேண்டாண்டு அப்படியே ஒதுக்கிறோம். அது நேற்றுக்கு எடுத்த புதிய வஸ்திரமா இருக்கட்டும், நேற்றுக்கு எடுத்த அந்த புதிய வஸ்திரமா இருந்த வீட்டுல 4 சத்தம் பார்த்து அதை செஞ்சிருக்கலாம்லவா? ஏன் கடையாக்கி வந்தீங்க 4 வார்த்தைகளும்? அதே போலதான் இயேசு உங்களை ரட்சித்தது உண்மை, இயேசுவோடு கூட நீங்கள் உடன்படிக்கை பண்ணினது உண்மை, இயேசு உங்களை நம்பி பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பினது உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் பாவம் செய்யாதபடி, பொய்யாப்பு செய்யாதபடி, விலாசமாய் வாழாதபடி, எல்லாம் கட்டுக்கு உட்பட்டு வாழும்போது இந்த கரைகள் நம்மை நீக்குகிறது. அந்த கரைகளை எதனால நீக்குகிறாரா? திருவசனத்தை கொண்டு. கரைகள் எதனால நீக்கப்படுது? திருவசனத்தை கொண்டு ஆவியான தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை சுத்திகரிக்கிறார். வசனத்தை கொண்டு கர்த்தர் நமக்குள்ளே அந்த சுத்திகரிப்பை நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகர் சுத்திகரிப்பை விரும்புறது இல்லை. சின்ன பிள்ளைகளை பாருங்க, நல்ல மண்ணில் விளையாடிட்டு இருக்கும். இந்த பிள்ளையை தூக்கி, சில பிள்ளைகளை தூக்கி இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை சுத்தம் பண்ணும் போது அந்த பிள்ளை வரத வளர்த்து, சில பிள்ளை தண்ணியில கிடந்து அது பாட்டில் விளையாடும், சில பிள்ளை தண்ணியில கிட்ட ஓடியது. அதே போல இன்னைக்கு வசனம் நம்மை நோக்கி கடந்து வரும்போது அந்த வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? அந்த வசனத்தினால் சுத்திகரிப்பு உண்டாவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமா? ஏனென்றால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். எல்லாரும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய சுக வாழ்வு நாம் நன்றாய் இருப்பதற்கு வசனம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும். வசனம் நம்மை சுத்திகரித்து தினமும் காலையிலே மாலையிலையும் அந்தி சந்தை மத்தியான நேரங்களிலேயும் தேவனுடைய வசனமானது நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சுத்திகரிக்கும் போது நம்முடைய சுகவாழ்வு அங்கே துளிர்க்கிறதா இருக்கிறது. இயேசுவும் அதைத்தான் சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் சொல்லும்போது அதைத்தான் சொல்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். சிலருக்கு உபதேசத்தை கேட்க மனம் இருக்காது, சிலருக்கு உபதேசத்தை கேட்க மனம் இருக்காது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வாலிப சமுதாயத்திற்குள்ள வசனத்தை கேட்க, அவங்களுக்கு உபதேசத்தை கேட்க மனசு இருக்காது. சில காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கதான் செய்வார்கள். எதிர்த்து நின்றாலும் உபதேசத்தின் படிகாரம் யார் சுத்திகரிக்கப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தான் சுக வாழ்வு கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் தான் சுக வாழ்வு கொண்டிருக்கிறது. எனக்கு தேவச்சனமே, தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் உனக்கு ஒரு சுக வாழ்வு கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் உபதேசத்தின் படிகாரம் சுத்திகரிக்கப்பட நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்க, மோவாப் தேசத்திலிருந்து ரூத் என்கிறதான ஒரு இளம் பெண், அவள் நகமையோடு கூட வருகிறாள். அவருடைய வாழ்க்கையே பட்டு போயிடுச்சு. அவருடைய வாழ்க்கையே ஒரு சோகமான வாழ்க்கையாய் முடிவடைந்து தன் மாமியாரை நம்பி வருகிறார். தன் மாமியாரை நம்பி அதை செய்கிறார்.
வருகிறார். ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இருக்கிற சம்பவங்கள், தன் மாமியாரை நம்பி வருகிறது. அவருடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் அவருடைய சுக வாழ்வை துளிர்க்க வைக்கிறதான வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய செல்வே, அவள் தேவனை நம்பி வந்தாள், வேற யாரையும் நம்பி வரல. ஏனால் அவள் வருவதற்கு முன்பே சொல்கிறார், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரிக்கும் இடத்தில் நானும் மரிப்பேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று அவள் தீர்மானத்தோடு கூட வருகிறதான அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை அவளை சுக வாழ்வு துளிர விட ஆரம்பிக்கிறது. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. அந்த நிறைவான பலன் என்கிற இடத்துல அவருடைய வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கிறது. ஒருவேளை அவள் மோவாப்பில் இருந்திருப்பாள் என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைத்திருக்காது. ஆனால் அவள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அந்த பெத்லகேமுக்கு வந்ததுனால நடந்தது என்ன? இந்த வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அதே போல் என் அன்பு தேவனுடைய செல்வமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையை துளிர் விட வேண்டும் என்று சொன்னார், உடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ செய்யக்கூடியது என்ன? ஆண்டவர் தருவார். பெத்லகேமுக்குள்ள வரணும். பெத்லகேமை விட்டு வெளியில போகக்கூடாது. சபைக்குள்ள வரணும். சபைக்குள்ள வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும், வசனத்தை கேட்கணும், உபதேசத்தினால சுத்திகரிக்கப்படணும். வசனத்தினால சுத்திகரிக்கப்படுவது பட்ட மரத்தை தேவன் பச்சையான மரமாக மாற்ற அவரால் முடியும். ஒரு வேலை வாழ்க்கையில எல்லாரும் சொல்லியிருக்கலாம், இது ஒரு பட்ட மரம் சொல்லி உங்களை இழிவாய் பேசியிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அந்த பட்ட மரத்தை பச்சை மரமாக மாற்ற ஆண்டவரால் முடியும். ஆண்டவரால் முடியும். அதுதான் உங்களுடைய சுக வாழ்வு இருக்கிறது. அது எல்லாருடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த வாழ்க்கை துளிர்விட ஆரம்பித்தவுடனே எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நம்மை பார்க்கிறவர்கள் அவருடைய சொல்ல ஆரம்பிப்பார்கள், அவர்களுக்கு என்ன? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய வேறு விதமாய் சொல்லியிருக்கலாம். நாம் புரிந்து கொள்ளக்கூடியது அவர்களுக்கு என்ன என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை துளிர் விட்டு இருக்கிறது என்று சொன்னால், என்னால் அல்ல, என் அப்பா இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து அந்த துளிரை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஈரப்பதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதான் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டேன். நீர்க்கால்களின் ஓரத்துல கொண்டு நம்மளை ஆண்டவர் வைக்கணும்னா, விளாத்தியத்தில் நான் வரும்போது எல்லாரும் சொன்னாங்க அது ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா அப்படின்னா. பனிஷ்மெண்ட் ஏரியா அப்படின்னா, ஆனா அந்த பனிஷ்மெண்ட் ஏரியாவில் ஆண்டவர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல, நிறைய துளிர் கிடைக்கிறதான அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்க. ஒருவேளை அது வறட்சியான பகுதியாக இருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்ட ஸ்நானம் எடுத்து பாவங்கள் செய்ய மாட்டேன் என்று அறிக்கை செய்து விட்டு, பொல்லாப்பு செய்ய மாட்டேன் என்று அறிக்கை செய்து விட்டு, நான் சுய கட்டுப்பாடோடு கூட வாழ்வேன் என்று சொல்லி அறிக்கை செய்து அந்த இடத்தில் நீ இருக்கும்போது அந்த அறிக்கையை பார்க்கிற தேவனாகிய கர்த்தர் வசனத்தினால் உன்னை சுத்திகரித்து, உபதேசத்தினால் உன்னை சுத்திகரித்து, எப்படி இந்த ரூத்துக்கு ஒரு சுக வாழ்வு துளிர்விட்டதோ அதே போல உனக்குள்ள ஒரு சுக வாழ்வை
கர்த்தர் துளிர்விட வைத்திருக்கிறார். கர்த்தர் துளிர்விட வைத்திருக்கிறார். பாருங்க, ஏசாயா 58 அதிகாரம் 58 அதிகாரத்துல 8வது வசனத்துல பார்க்கும்போது அங்கேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம், அடையாளங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இங்கே சொல்றாரு, சீக்கிரத்துல உனக்கு ஒரு சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. சீக்கிரத்துல லேட்டெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அழகே சொல்றாரு. அப்படி சீக்கிரத்தில் நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கும் போது 2 பாதுகாப்பும் நமக்கு இருக்கு. நம் நீதி, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை முன்னாலே உன்னை பாதுகாக்கும், பின்னாலே பாதுகாக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சுகவாழ்வு நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட காரியத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். 7வது வசனத்துடைய சில பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு முன்பு வைக்க விரும்புகிறேன். பசி உள்ளவனுக்கு உன் ஆத்மாவை பகிர்ந்து கொடுக்கிறது. அப்ப சுகவாழ்வு துளிர்க்குன்னா யாருக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும்? யாருக்கு ஆகாரம் கொடுக்கணும்? பசி உள்ளவனுக்கு. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் பசியோடு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். ஆகாரம் கொடுக்கிறது. புறக்கொண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறது. இன்னைக்கு இது ஒரு கடினமான காரியம் தான். வீட்டுல யாரையும் ஃப்ரீயா சேர்த்துக் கொள்ள முடியாது. அவங்க யாரோ எப்படிப்பட்டவர்களோ ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருந்தா சேர்த்து கொண்ட நம்மையும் சேர்த்து போலீஸ் அக்யூஸ்டா மாற்றணும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தது. அடுத்த போல சொல்றது, வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும். வாழ்க்கையில யாருக்காவது வஸ்திரம் எடுத்து கொடுத்திருக்கீங்களா? பிறருக்கு வாங்கி தரட்டு காத்துக்கிட்டு இருந்தா சுகவாழ்வு துளிர்க்கணும் அப்படின்னா நாமும் இறங்கி யாருக்காவது கஷ்டப்பட்டவங்களுக்கு இறங்கி செய்யணும். வஸ்திரம் கொடுக்கிறது. மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்துக் கொள்ளாமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி அங்கேதான் ஆவியான தேவன் சொல்கிறார், உன் சுகவாழ்வு துளிர். உன் சுகவாழ்வு அங்கே என்ன செய்கிறது? துளிர்க்க ஆரம்பிக்கிறது. என் அன்பு தேவனுடைய செல்வமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி சுகவாழ்வு துளிர்க்கும் போது நாம் இருட்டில் நடக்கிறவர்கள் அல்ல, வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள். வெளிச்சத்தில் மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நம்ம போகும்போது கருப்பு பட பூனப்பட பாதுகாப்பெல்லாம் நமக்கு வரும். அது வெளியரங்கமாய் வராது, அந்தரங்கமாய் வரும். தேவ தூதர்கள், தேவ சேனை நம்மை பாதுகாக்கும். நமக்கு எவ்வளவு துளிர்விட்டு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதை பாதுகாக்க இரட்சகராக இயேசு கிறிஸ்து காபிரியேல் தூதனை அனுப்பி பாதுகாக்கிறார். அதனால இந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு இம்மையில மட்டுமல்ல, மறுமையிலே நீ ஆசீர்வாதமாக இந்த வாழ்க்கை துளிர்விட்டு செழிப்பா இருக்க வேண்டும் என்றால் செய்யக்கூடியது என்ன? பாவத்தை அறிக்கை செய். பொல்லாப்பு செய்யாதபடி நீ உன்னை காத்துக்கொள். சுகபோகமாய் உல்லாசமாய் வாழ்வதை நிறுத்திவிடு. நிறுத்திவிடு. அது தேவனுக்கு பிரியமா இல்லாத காரியம். அதை நிறுத்திவிடு. ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம். அப்படின்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தினால, உபதேசத்தினால நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை
வார்த்தை, தேவனுடைய வசனமானது நம்மை சுத்திகரிக்கும் போதுதான், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், உபதேசம் நம்மை சுத்திகரிக்கிறது. சுத்திகரித்து அவர் விரும்புகிறதான பாத்திரமாக, விலையேற பெற்ற பாத்திரமாக தேவனாகிய கர்த்தரை மாற்றி இம்மையிலையும் ஆசீர்வதிக்கிறார், மகிமையிலையும் ஆசீர்வதிக்கிறார். ரெண்டு வாழ்க்கையும் உனக்கு துளிர்விட வேண்டும் என்று சொன்னால் நீ கண்களை மூடி பொழுது ஜெபிக்க. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கண்களை மூடி நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, மழைக்காலம் கேளுங்க. ஆண்டவரே, என்னை என்னென்ன சூழ்நிலைமை இல்லையோ ஜனங்கள் பட்ட மரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய வசனமானது என்னை நோக்கி கடந்து வந்திருக்கிறது. என் வாழ்வு சீக்கிரமாய் துளிர்விடும் என்று, என் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்விடும் என்று நீ உன்னுடைய வேத வசனத்தை கொண்டு என்னோடு கூட பேசின அந்த வசனம் ஆமென்றும் ஆமென் என்றும் என்னில் நிறைவேறும்படியாக நான் என்னை அறிக்கை செய்கிறேன். நான் என்னை அறிக்கை செய்கிறேன். பாவத்திற்கு விலகி ஓடுவேன், பொல்லாப்புக்கு விலகி ஓடுவேன், சுகபோகமான வாழ்க்கைக்கு விலகி ஓடுவேன். வசனம் எனக்கு கிடைக்கும். இந்த வார்த்தை எனக்கு கிடைக்கும் போது அவைகளினால் என்னை சுத்திகரிக்கப்பட என்னை சம்பூர்ணமாய் அர்ப்பணிக்கிறேன். அப்படி உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல சுகவாழ்வை கட்டளையிட்டு இம்மையிலையும் அருமையில் உண்டான நூறத்தனையான ஆசீர்வாதங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்பொழுதும் இயேசுவின் வருகை மட்டும் நேரலையை பார்த்ததான தேவன் பிள்ளைகளோடு நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமென்.